பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவக்குயில் தவிக்கிறதே, சீரகி இரண்டும் விரித்து விட்டே, இளம்பயது தடுக்கிறதே. பொன்மானே என் யோகம்தான், பெண்தானோ சந்தேகம்தான், என் தேவி ஆ உன் விழி ஓடையில் நான் கலந்தேன், பொன்கனி விழுமென தவம் கிடந்தேன், பூங்காத்து சூடாச்சு ராஜாவே யார் மூச்சு நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது, பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். சூப்பரான பாட்டுங்க. எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து பழைய சாங்ஸ், 80 சாங்ஸு, 70 சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சாங் வந்து எனக்கு இன்றைக்கி சேனல் ஆகிட்டே இருந்தது. ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த சேனலான சாங் மூலமாக உங்கள் பர்சன் உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க, நினச்சிட்டு தான் இருக்காங்க. பழையபடி உங்கள் கூட வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் தான். இந்த சாங் எனக்கு சேனல் ஆகிட்டே இருந்ததுங்க. ஸோ வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து தமிழ்நாடு தேர்தல் வாரியம்லாம் வந்து அழகாக யார் வந்து அடுத்த சிஎம் அப்படிங்கிற ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் முடித்து அந்த கலவரத்துலேருந்துலாம் தமிழ்நாடே ஒரு பெரிய கலவரமாகி ரிசல்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட். ஆனால் வந்து எல்லோரும் விருப்பப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து மக்களோட பவர் பார்த்திங்களா, ஒட்டு மொத்தமாக சைலண்ட்டாக ஒரு இடத்துல மக்கள் வந்து ஒரு புதிய ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு நினச்சாலே அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளே மாற்றம் ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் பயங்கர ஒரு முன்னேற்றத்தோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் ஆகிருக்கு. நிறைய இடங்களில் வந்து வந்திருக்குங்க. நமக்கு அரசியல் இருக்குங்க, ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தான். அதே மாதிரி நம்ம லைஃபுக்கும் மாற்றம் வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்களை தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு சேனலான ஒரு மெசேஜ் தான். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக, எவ்வளோ கலவரமாக இருந்தாலும் அதெல்லாம் வெளிப்புறத்தில் நடக்கிற ஒரு விஷயங்க. உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து கலவரமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து உள்ளே சந்தோஷம் இல்லாமல் போராடிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து என்னென்னா, என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணுமோ அந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸோட ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு நிமிடம் வந்து என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக உள்ளே போகிற மூச்சு காற்றும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை பாய்கிறது, நேர்மறையான சிந்தனைகளை தன்னுள்ளே எடுத்துக்கொண்டு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள மூச்சு காற்று வெளியில் போகும்போது எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எனர்ஜியையும் எடுத்துக்கொண்டு என்னை விட்டு வெளியே செல்கிறது அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்துதல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ரிலாக்ஸாக நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் லவ் ரீடிங்னு நினச்சிக்காதீங்க, இது ஓவரால் பேக்கேஜ் தான். மோஸ்ட்டாக வந்து எதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் தான். அது படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலுமே இது எல்லா உறவுக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தாங்க. புரிஞ்சிக்க முடியல, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல, இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு விட்டுட்டு போகிறாங்க, எப்படி அவங்களால விட்டுட்டு போக முடியுது, நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த உறவில் இருக்கணும், என்னால் இதை தாண்டி வெளியில் வர முடியாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் ஒவ்வொருத்தர் லைஃபுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான வந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க. அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன தான் போயிட்டுருக்கு, என்ன தான் நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம்னு ஒரு புரியாத ஒரு புதிராக நம்ம நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் வந்து எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, பட் என்னால் முடியல, நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல, தப்பு என் பேர்லையா அல்லது அந்த சைடாக எதுவுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, தெளிவான ஒரு கைடன்ஸ் இல்லை, இதனால் என்னோடய கெரியரும் பாதிக்கப்படுது, நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, என்னால்
தூங்கவே முடியல. இப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். விடிய விடிய தூங்காமல் இருக்கேன். விடிஞ்சு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்குது. திரும்ப முழிப்பு வந்துடுது. எனக்கு இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர்றதுன்னு தெரியல. நான் பண்ணுற தப்பு என்ன? நான் எப்படி வெளியில் வர்றது? அந்த பக்கம் என்ன நடக்குது? வருவாங்களா? வரமாட்டாங்களா? பிரச்சனை தீருமா? தீராதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட பெயினோடு நின்று பார்க்குறீங்க இல்லையா? நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏமாற்றம் இருக்குது, நம்பிக்கை துரோகம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரணும்னு துடிக்கிறீங்க. ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு இந்த பணம் வரணும், எனக்கு இந்த சொத்து வரணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் உடலால் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு வியாதி சரியாகணும், பணம் தொல்லை, பணம் கஷ்டம், இதுதான் வந்து மேஜராக நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்போது மணியாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடுங்க. உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்ததுன்னா, மனசு தெளிவான ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கு உங்களை அலோவ் பண்ணிச்சு. திரும்ப அந்த பாஸ்டில் நடந்த லூப்புக்குள்ளேயே நீங்கள் போய் சுற்றிட்டு என்டாங்கிள்மெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டாமல் உங்களுக்கு தெளிவாக ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு வழி நடத்துங்க. ஓகேங்க, இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன் உங்களை தேடுறாருங்கிற ஒரு சேனலான ஒரு மெசேஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த 2 கார்ட்லேருந்தும் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை தேடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போனஸாக வந்து உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கிற இந்த சேனல் ஆகிற மெசேஜஸும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டைம் பொறுத்து தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா எனர்ஜி கார்டே ரொம்ப நேரம் போச்சுன்னா அதை பார்க்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஏஐ கார்டு கேட்குறீங்க, பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு ரீடிங் கொடுத்தா அதில் வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் அதை தாண்டி வெளியில் வர மாட்டேன். ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக எனர்ஜி கார்டு ரீடிங் இருக்கணும். பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனர்ஜிக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கான தெளிவான கைடன்ஸ், உங்களுக்கான ரீடிங் இதுவாக கூட இருக்கலாம். டைம்லெஸ் ரீடிங் தான். ஓகேங்க, இது வந்து ஒரு புதுசான ஒரு இடம். ஸோ வந்து உங்களுக்கு அப்படி இப்படின்னு எக்கோ வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமா? இன்றைக்கி யார்கிட்ட கேட்க போகிறோன்னா, யார்கிட்ட கேட்கலாம் இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். நேற்று வந்து முந்தானேற்று முருகன் கிட்ட கேட்டாச்சு. நேற்று முருகன் கிட்ட கேட்டாச்சு. இன்றைக்கி சிவாப்பா கிட்ட கேட்டாச்சு. ஏதோ ஒன்றுங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தட்ட கேட்டாச்சு. இப்போ வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு யூனிவர்ஸ் இதுதான் நம்ம வந்து ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுங்க. நம்மளை மாதிரி தான் கடவுள் யூனிவர்ஸையும் படைச்சிருக்காரு, நம்மளை சுற்றி இருக்கிற பஞ்ச பூதங்களையும் படைச்சிருக்காரு. மரம், செடி, காற்று, அது எல்லாத்தையுமே, மிருகங்கள் எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாமா? உங்கள் பர்சன் உங்களை தேடுறாங்களா? பார்க்குற கலெக்டிவோட பர்சன் தேடுறாங்களா? என்ன நினச்சிட்ருக்காங்க? தேடுறாங்க. உங்களை வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. லைஃப்பில் நிறைய போராட்டமான விஷயங்கள் நிறையா வந்து இருக்குது. அவங்க லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். நீ என்ன பண்ணுற, சைலண்ட்டாக என்னவோ அங்கே வேலை நடக்குதே, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா, அல்லது வேறு ஒருத்தவங்களோட மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, அல்லது நம்மளை தூக்கி போட்டாங்களா, நம்மளை மறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போது அவங்களோட எனர்ஜி அங்கே தேவைப்படுது. ஆனால் உங்களோட எனர்ஜி முன்னெல்லாம் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க, உங்களை பற்றி நிறைய புரிய வச்சுருப்பீங்க. என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, நீ தான் எனக்கு எல்லாமே, என்னை விட்டு போகாத, நான் வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பு நானே பண்ணதாக இருக்கட்டும், இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா வந்து இறங்கி போயிருப்பீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. அவங்க வேறு ஒன்றை பார்த்துட்டு போயிட்டாங்க. தேர்ட் நபராக கூட இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது அம்மா அப்பா, ஏதாவது ஒரு விஷயம், அல்லது கெரியர் தான் முக்கியம், நீ வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ வந்து எனர்ஜி இல்லாமல் அவங்க உங்களை திரும்பி பார்க்குறாங்க. என்ன தான் நடக்குது? அப்போது நம்மளை மறந்துட்டாங்களா, இல்லை நம்ம தேவையில்லையா, சுற்றி நம்மளை வந்துகிட்டே இருந்தாங்களே, இப்போது அமைதியாக இருக்கே, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அவங்க உங்களை வந்து திரும்பி பார்க்குறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜியாக இருக்குது. நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும், உங்கள் எனர்ஜி கிடைக்காம அது ஒரு தாகம் மாதிரியே இருக்காங்க அவங்க.
அதனால் எப்படியாவது இவங்கள கம்யூனிகேட் பண்ணலாமா? என்னதான் பண்றாங்க? ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா? வாட்ஸ்அப் டிபியில் பார்க்கலாமா? அல்லது வந்து ஏதாவது மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வேறு நம்பர்லேருந்து பார்க்கலாமா? எப்படி இவங்கள காண்டாக்ட் பண்ணுறது? பழைய மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்களா? பதில் கொடுப்பாங்களா? அல்லது வந்து நம்மளை தூக்கி போட்டாங்களா? அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஒரு கம்யூனிகேஷனுக்காக வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் சைடில் ஃபுல்லாக வந்து என்னென்னா ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. உங்கள் சைடு என்ன நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உங்கள் பர்சனுக்கு தெரியல. ஏன்னா மைண்ட் எனர்ஜி வந்து ஃபுல்லாக உங்ககிட்டேருந்து தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹார்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், எனர்ஜினாலே அது உங்ககிட்ட பாஸ் ஓவர் ஆகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட எனர்ஜி கொடுக்கறதில்ல, ஃபுல்லாக உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எனர்ஜியை ஃபில்லப் பண்ணி இப்போ நீங்கள் வேறு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இழுக்குது. எப்படி இழுக்குது அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக உங்கள் ஒர்க்கு பார்த்து நீங்கள் போகும்போது உங்கள் பர்சனுக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து தலைகீழாக ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி திரும்ப பார்க்குறாங்க. உங்களை திரும்பி பார்க்குறாங்க. திரும்ப என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் தேடுறாங்க. அவங்க வந்து ஒரு முழுமையான ஒரு மனசோடலாம் லைஃப்பில் அவங்க இல்லை. உங்களை திரும்பி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போனால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனமும் வந்து உங்களை பற்றி தான் தேடுது. அவர் வந்து திரும்பி நிற்கிறார் பாருங்கள். கால் எடுத்து ஒரு ஸ்டெப் பேக்கில் திரும்பி போகலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஒரு மைண்டில் இருக்குது. ஸோ வந்து இப்போ என்னென்னா தெளிவாக உங்களை தேடுறாங்க, உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாட்டு சேனல் ஆச்சு தெரியுங்களா, நான் தேடும், அப்போ அவரும் தேடுறாரு அப்படிங்கிறது இதுதான் காலையிலேருந்து என் மைண்டில் சேனல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விஷயம் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு, இல்லை எது வந்து தடுக்குது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேர விடாமல் என்ன தடுக்குது, என்ன விஷயம் வந்து இடையில தேர்ட் பார்ட்டி விஷயமா ஏதாவது போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கலாம். ஓகேவா? பார்க்குற உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கடவுள் கொடுக்குறாங்க பார்க்கலாமா? இந்த யூனிவர்ஸ் தான் இன்றைக்கி நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க, லவ் யூ யூனிவர்ஸ்ன்னு போடுங்க. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக யூனிவர்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு வருது. ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திகள் தான், ஏஞ்சல்ஸ் தான், ஸ்பிரிட் கைட்ஸ் தான். அதனால் நன்றி சொல்ல கற்றுக்கணுங்க நம்ம எல்லாருமே. இப்போதைக்கு உங்கள் பர்சன் எதனால் அப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வரல. பண்ண விஷயம் வந்து அப்படி உங்களுக்கு அவங்க பண்ண விஷயம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து திரும்ப என்ன ஆகும், பழகின நாட்கள்லாம் வந்து பொய்ன்னு நினச்சிட்டு அவங்க போயிருக்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. அதெல்லாம் வந்து தப்புன்னு எங்கெங்க இருக்குது, யார் தப்புன்னு சொல்லுவா? அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த எத்திக்ஸ் தாங்க. எத்திக்ஸ்னால் நத்திங் பட் மனசாட்சி தான். அவங்க மனசாட்சி அவங்கள கொல்லுது. நைட்டெல்லாம் வந்து தூங்க முடியல. ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் விடிய விடிய எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. ஏதோ அழுகுறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் அழுகுறாங்க. அப்போது என்னவோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இருக்குது. ரொம்ப கவலை, ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணியே இருக்கக்கூடாது, நம்ப வச்சு ஒருத்தங்களை ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நைட்டில் கெட்ட கெட்ட கனவாக வந்து அவங்க பட்டுன்னு எந்திரிச்சு உட்காராங்க. போர்வையெல்லாம் விளக்கி விட்டு உட்காராங்க. ஒரு என்னென்னா அந்த தூக்கத்தில் நிறைய பேருக்கு நடக்கிற வியாதி மாதிரி அந்த மாதிரி கூட வந்து அவங்களுக்கு வந்து மைண்டு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஒரு லைஃப்பில் வந்து இப்படி பண்ணிட்டோமே, இவ்வளோ மோசமாக நம்ம பிஹேவ் பண்ணிட்டோமே, நமக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. உங்களை தாண்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நம்பிக்கை இல்லை. பழைய அந்த ஒரு இன்னர் சைல்டில் ட்ராமாஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே தலைவலியாக இருக்குது. ஏதோ ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு. சந்தோஷமாலாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி அவங்கள திரும்பி பார்க்குறாங்கன்னு சொன்னேன். இங்கேயும் வந்து பட் எனர்ஜி வைஸில் அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்களோட அந்த ஒரு தாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு செஞ்ச அந்த அநியாயத்தை நினச்சி அவங்க வந்து மறுகிறாங்க, அழுகிறாங்கன்னே சொல்லலாம். ஏர் எனர்ஜி டெக்கான், செகண்ட் டெக்கான் ஜெமினி தான். இப்போதைக்கு அவங்களோட மைண்ட் தாட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேடு, ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ரியலைசேஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லைஃப் வந்து பிரகாசமாக இருக்கும். உங்ககிட்ட வரணும், நிறைய விஷயங்கள் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணும்போது செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால் அதை எடுக்கலை அவங்க. ஆனால் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறது, அவங்க அதனால் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தூங்கிறது மனுஷங்க சாப்பாடு
ஏதோ அரை வயிற்றுக்கு குறை வயிற்றுக்கு கிடைச்சா கூட போதுங்க. ஆனால் தூக்கம்ங்கிறது வந்து குறைச்சலாக ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரமாச்சும் வந்து தூங்கியே ஆகணும். இதுதான் வந்து நம்ம கவலைகளை வந்து என்ன ஆகுது, ஒரு மனுஷன் காலையிலேருந்து 24 மணி நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால், ஒரே விஷயத்த சிந்திச்சுட்டே இருந்தால், அவன் மைண்ட் லெவலில் அந்த நியூரான்ஸ்லாம் என்ன ஆகும், அங்கே பிரேக் ஆகி அவன் நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கப்படும், பைத்தியமாக போயிடுவான். ஒரு சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகும். அதனால தான் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, காலையிலேருந்து எவ்வளோ பலுவாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்தாலும், எவ்வளோ கவலை கொடுக்குற விஷயங்கள் உங்கள் மனசில் போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், இரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து, தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால தான் மனுஷன் வந்து இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கான். இல்லைன்னா 24 மணி நேரமும் அவன் ஓடிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவனால் வந்து மைண்ட் அப்படியே அப்செட் ஆகிடும். அந்த ஒரு எப்படிங்க, அந்த கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் நேரம் ஷட் டவுன் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணணும், கொஞ்சம் நேரம் அதுக்குன்னு ரெஸ்டிங் பீரியட் இருக்கு இல்லையா? அப்போது மனிதர்களுக்கு ரெஸ்டிங் பீரியட் இந்த இரவு நேரம் தான். அதை ஃபுல்லாக நீங்கள் 24 மணி நேரமும் கம்ப்யூட்டரை ஓட விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து வைரஸ் வந்துடும், இல்லை அது கெட்டு போயிடும், அல்லது அஃபெக்ட் ஆகிரும், அல்லது ரிப்பேர் ஆகி போயிடுங்க. அதே மாதிரி தான் மனுஷனுக்கும். அப்போ ரெஸ்டிங் டைம் வந்து நைட்டு தூக்கத்தை வந்து கெடுத்துட்டு அவங்க இருக்காங்க. இப்போ 9ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இவங்க லைஃப் வந்து இப்போ கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப சஃபரிங்கில் தான் இருக்காங்க. இப்போல்லாம் ஆப்டமிஸ்டிக்லாம் இல்லை, முன்ன மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம், ஸ்ட்ரென்த்தே நீங்கள் தான், எல்லா இறக்க குணத்தோடு அவங்க இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு முழுமையாக்கின மாதிரி இருந்தாங்களே. ஆனால் நான் இப்போ நம்பி போன ஒரு விஷயம், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஆனால் நான் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு நெருடல் இருக்குது எனக்கு, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையை பிடிச்சி வந்து பிச்சுக்கிறாங்க அவங்க. ஐயோ நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் பர்சன் வந்து அவங்க பண்ண தப்புக்கு ஒரு ரெக்ரெஷன் இருக்குங்க. உங்களை திரும்பி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்திருக்குங்க. இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் என்ன நிலமை அங்கே போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக இன்றைக்கி யூனிவர்ஸ் கிட்டேயே கேட்டு இன்றைக்கி நம்ம அழகாக சொல்ல போகிறோம். இன்றைக்கி பதில் சொல்ல போகிறது யார் அப்படின்னா யூனிவர்ஸோ. தேங்க்யூ யூனிவர்ஸ்னு போடுங்க. பார்க்குறப்பயே லைக் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உங்கள் பர்சன் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அவங்க வந்து முடிவெல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு வந்து தேவையே இல்லை, எனக்கு அவங்க மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெல்லாம் எடுத்துகிட்டு, இனிமேல் வந்து யார் என்ன சொன்னா என்ன, முன்ன வந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்பா ஏதாவது சொல்லுவாங்க, அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்படி ஆயிடும், என் அக்கா ஏதாவது சொல்லுவாங்க, நான் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான இருக்கேன், எனக்கு வந்து கெரியர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து காரணம் காமிச்சு, நீ வேறு கேஸ்ட்டு, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ கருப்பாக இருக்க, நீ வயசில் மூத்ததாக இருக்க, அந்த மாதிரி எது வேணாலும், நீ சம்பாதிக்கவே இல்லை, நீ எதுக்குமே லாய்க்கலை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை விலக்கி விட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து அவங்க செஞ்ச அதே ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு வந்து பழிவாங்கிறதா ஒரு விஷயம் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க மைண்டில் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குது, ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்குது. கவலையை தவிர வேறு எதுவும் அவங்க மைண்டில் இல்லவே இல்லை. உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூனிவர்ஸை நம்பி நம்ம எப்படியாவது என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் போய் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் வந்து ஒரு மூமெண்ட் எடுத்துட்டாங்க. எதுவுமே கீழே பார்க்கல, என்ன இருக்குன்னே பார்க்கல, என்ன நடக்கும்னு யோசிக்கலை. பட் வந்து யார்கிட்டேயும் வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் கேட்கல. பட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கலை, ஆனால் டக்குன்னு எடுத்துட்டாங்க. இன்னும் 2 தடவை யோசிக்கலாம். பட் ஆனால் இனிமேல் யோசிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு வராங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், லீப் ஆஃப் ஃபெய்த்து தான். அப்போது இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் வேணும் அப்படின்னா புதிய பிகினிங் வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த பிராயச்சித்தத்தை வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா இது பண்ணும்போது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள், நான் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி, அதை வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னசென்ட்டான ஒரு பர்சன், அவங்களும் இன்னசென்ட்டான பர்சன் தான், இதெல்லாம் அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கல. பட் சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நீங்கள் தான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறாங்க, உங்களை தேடி வரணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். நல்லது நடக்கும் அப்படின்னு பிளைண்டான ஒரு ஃபெய்த்தோட அட்வென்ச்சர்லாம் எடுக்க வராங்க. கடவுளும் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சந்தோஷமாக தான் வராங்க உங்களை தேடி.
சந்தோஷமாக தான் வராங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து உங்களை தேடி வரணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான், நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து தேடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான். ஏன்னா நீங்கள் தான் அங்கே சூரிய ஒளி, பிரகாச ஒளி எல்லாமே. நீங்கள் இல்லாமல் அவரோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இருண்டு போய் கிடக்கு, இருட்டாக கிடக்கும். இங்கே ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான ஒரு அறிகுறியே இல்லை அவர் தனிமையில் இருக்கும்போது, அவர் நம்பி போன ஒரு விஷயம்லாம். ஆனால் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கும் போதே அந்த சூரியனோட பிரகாசம் ஃபுல்லாக லைஃபே பாசிட்டிவிட்டியாக அவரோட மைண்ட் செட்டே வந்து அழகாக மாறுது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். என் லைஃப் நியூ பிகினிங் தான், எதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்ல, ஒன்லி யூனிவர்ஸோட கார்டு கேட்டோமா. அப்போது இந்த மனிதன் வந்து என்ன பண்ணுறான், ஃப்ளைட்டு பறக்குது, இந்த மனிதன் வந்து என்ன பண்ணுறான், யூனிவர்ஸை மட்டும்தான் நம்புகிறான். அவன் பாருங்கள் மேலே பார்த்துட்டு போகிறான், ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் பார்க்குறான். மனிதர்களை நம்பலை, யார் சொல்கிறதையும் நம்பலை. இனிமேல் எனக்கு யூனிவர்ஸ் தான் கடவுள். அப்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரீடிங். யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கோட கார்டு எனக்கு வருதுன்னு அந்த பர்சனை யூனிவர்ஸை பார்த்துட்டு தான் அவன் நம்பிக்கை வச்சுருக்கான். இனிமேல் பூஜ்ஜியமாக இருந்த வாழ்க்கை எல்லாமே இப்போ தான் நியூ பிகினிங்காக தொடங்க போகுது. கஷ்டத்துக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் தான். ஏர் எனர்ஜி, யுரேனஸ் எனர்ஜி, எஸ் கார்டு தான் இது. கொஞ்சம் வந்து அவேர்னஸ்ஸாக இருக்கணும். பட் வந்து அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கல. எனக்கு இந்த பர்சன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வேணும். அப்போது உங்கள் பர்சன் உங்களை தேடிட்டு வராங்க, தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால தாங்க முடியல, அவங்க லைஃப்பில் அவங்க படுற விஷயம் வந்து அவங்களுக்கே பிடிக்கல. அதனால் நான் கண்டிப்பாக போய் தான் அவன் என்ன பிரச்சனை வந்தாலும். முன்னெல்லாம் அந்த பிரச்சனையை பெருசாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை பெருசு கிடையாது, நீங்கள் தான் அவங்களுக்கு முக்கியங்கிற நிறையா விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போது உங்கள் பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட் என்ன, உங்களை தேடுறாங்களா, அல்லது உங்கள் விஷயம் என்ன அங்கே போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது, எல்லாமே இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல போகுது. பார்க்கலாமா? நீங்கள் ரொம்ப அமைதியான பர்சனுங்க. அங்கே ஒரு புயலே நடந்துகிட்ருக்கு, ஒரு பூகம்பமே கிளம்பிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தெளிவாக அமைதியாக, ஏன்னா நீங்கள் நிறைய பட்டுட்டீங்கங்க. அமைதியான ஒரு பர்சன் தான். எந்த ஒரு நிலநடுக்கமே வந்தாலும் அதில் பொறுமையாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள். என்ன கடவுள் காப்பாற்றுவார். அதனால் நான் எதுக்கு கவலைப்படணும், எந்த விஷயம் எனக்கு வரணுமோ வரும். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்க கிட்ட சொல்லவே முடியாத நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் இருக்குது. கடவுளோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. கடவுள் வந்து உங்களை நிறைய கஷ்டத்துலேருந்து காப்பாற்றி உங்களுடைய அந்த வேதனைக்கெல்லாம் வந்து கூடவே இருந்து அதை வந்து சரி பண்ணுற விதமாக நிறையா வந்து கடவுள் உங்கள் கூடவே இருந்திருக்காரு. நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் பட்டிருக்கீங்க. எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்த பர்சன் தான் நீங்கள். அப்போது யூனிவர்ஸோட எல்லா சக்தியுமே இருக்குது. சந்திர பகவானோட சக்தி இருக்குது, சூரிய பகவானோட சக்தி இருக்குது. இப்போ வந்து உங்கள் வாழ்க்கை வந்து தேஞ்சாலும் சரி, அல்லது ஒரு முழு நிலவாக மலர்ந்தாலும் சரி, இதில் வந்து எந்த விதமான ஒரு ஆட்டமும் காணாது உங்கள் லைஃப். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த நபர் வந்து உங்களுக்கு காயம் கொடுத்தாலும் சரி, எந்த நபர் வந்து முழுசாக நல்லவனாக வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்து சேர்ந்தாலும் சரி, அதனால் வந்து முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு அதோட வெளிப்பாடு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதோட எதிர்மறையாகவே இருக்கும். அவங்க ஏதாவது காயப்படுத்தினாங்களா நீங்கள் சஃபர் ஆவீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே தெளிவாக இருக்குது. அப்போது என்ன அடுத்தவங்க காயப்படுத்தினாலும் உங்களுக்குள்ளே ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான பிளேஸ் அதுதான், அங்கேயே நில்லு. நீ இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உனக்கு சொல்லிட்டியா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய டீச்சிங் லைனில் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், டேரோ ரீடராக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட மறைச்சு நிறையா விஷயங்கள்ங்க, அது வந்து வெளியில் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பட் மற்றவங்களோட சீக்ரெட்லாம் அழகாக தெரிஞ்சுக்குவீங்க. நல்ல ஒரு கேரிங்கான, ஒரு பியூரிட்டியான, ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான் பார்க்குற நீங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான ஒரு விஷயத்தை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை பயணம் போக போகுது. அதனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக பொறுமையாக இருக்கீங்க. இங்கே வந்து என்னென்னா எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிரபஞ்ச ரகசியம்லாம் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், அல்லது படித்த ஒரு விஷயத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு ஏர்னிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் சம்பாதிக்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பர்சன் தூக்கி போட்டதுக்கு முதற் காரணம் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நான் வந்து வேலைக்கு போகாதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்து உங்களுக்குள்ள முன்னாடி வந்திருக்கு. இன்ட்யூஷன் நிறையா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துக்கோ, உன்னை கவனி, செல்ஃப் லவ் பண்ணு, உன் கையில் காசு 4 சம்பாதிக்கிற மாதிரி அந்த பாதைக்கு போ, மற்றதெல்லாம் வந்து கடவுளை பிடிச்சிக்கோ, அவர் பார்த்துக்குவார். அப்போது தான் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஏன்னா உங்கள் பர்சன் விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடச்சி ஒரு வழியாக அழுது பிறண்டு கடவுளை கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்ததுனால இப்போ ஓரளவுக்கு தள்ளி வந்துட்டீங்க. நீங்கள் என்னென்னா
சப்கான்ஷியஸ் லெவலில் நல்ல ஒரு மெச்சூர்டு. ஸோ வந்து டிவைன் ஃபெமினைன் தான் நீங்கள். அதனால் அதை ஃபஸ்ட்டு நீங்களே வந்து உணருங்க. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை தான், டிவைன் மேஸ்குலைன் தான். அதனால தான் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டியும் இவ்வளோ வந்து ஒரு அறிவான நாலேஜ். ஏங்க இப்போது ஒரு படிப்பை வந்து கஷ்டப்பட்டு படித்தா தான் அதில் என்ன இருக்குங்கிற நாலேஜ் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ வாழ்க்கைங்கிற ஒரு பாடத்தை கஷ்டப்பட்டு படிக்கும்போது தான் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் பார்க்குறவங்க யாராவது ஆனால் பவுண்டரிஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ண மாட்டேறீங்க. யார் வேணாலும் வந்து எதாவது சொல்லிட்டா ஒன்று உட்காந்து அழுகுறீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. எப்பயுமேங்க நம்மளோட பலமாக இருக்கட்டும், நம்மளோட பலவீனமாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட வந்து சொல்கிறத நீங்கள் என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, சுவாரஸ்யமே இல்லை நம்ம லைஃப்பில். அப்போ விட்டு போயிடுவாங்க. அப்போது எதுவாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ரகசியமாக இருக்கும்போது தான் உங்களுக்கான வேல்யூ அங்கே இருக்குது. ஓகேங்களா? உங்களை வேல்யூ பண்ணுறதுக்கும் உங்களை வர்த்தபிளாக நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். மற்றவங்க ஃபீல் பண்ணணும், மற்றவன் என்னை லவ் பண்ணணும், மற்றவன் எனக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும், இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லெவலில் தரமாக ஆனால் நிற்கிறீங்க நீங்கள். எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அது வந்து அமாவாசை பௌர்ணமி அப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ராபேக் ஆகுது. அப்புறம் தட்டு தடு மாதிரி அப்புறம் வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் எனர்ஜி, மூன் எனர்ஜி தான். உங்களோட எனர்ஜியை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் லைஃபு சொல்லவே வேணாங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் தான் இருக்கீங்க. இப்போ வந்து இந்த கார்டை நம்ம எடுக்க போகிறோம். ஏஐ மெசேஜ் இதில் கலந்து வருது. நம்ம இது தனியாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த மெசேஜ் நான் படிப்பேன். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. என் பர்சனோட கல்யாணம் ஆகுமா நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்குது. எனக்கு வந்து என்னோடய ஜாபில் வந்து எனக்கு இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. உங்களுடைய அந்த ஒரு தொழில்நுட்பம், உங்களோட திறமை நான் தான் சொல்லுவேன். உங்களோட தொழில்நுட்பம் திறமையை வந்து உங்களுக்கு தெரியல, பட் வந்து உங்களை படித்த அந்த கடவுளுக்கு தெரியுது. அதனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்போ நீ தனியாவா, செல்ஃப் லவ் பண்ணு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, உன்னோட ஆன்மா பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கு தகுந்த மாதிரி பேஷனேட்டாக உனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சி நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது உன் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யூனிக் பர்சன். காற்று நல்லா செம்மையாக அடிக்குதுங்க. யூனிக்கான ஒரு பர்சன் தான் நீங்கள். அப்போது மற்றவங்கள விட நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அதனால் சக்ஸஸை நோக்கி தான் போக போகிறீங்க. உங்களோட சக்ஸஸை வந்து பின் வரக்கூடிய அந்த சந்ததியினர், பின் வரக்கூடிய சந்ததியினர்னு சொல்லலாம், அல்லது பார்த்துட்ருக்குறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அதை பாராட்டுவாங்க. இவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு சக்ஸஸ், அவ்வளோதாங்க. நியூ பிகினிங் தான், வெற்றி மாலை தான். இது கல்யாண மாலைன்னு சொல்லலாம், பிஸ்னஸ் லெவலில் மாலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து திருமணத்தில் வந்து ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி இடர்பாடுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதுவும் வந்து தெளிவாக சேரணுங்கிற ஒரு விஷயம் சேருது. திருமண பந்தத்துக்குள்ளே ரொம்ப மோசமாக அடிச்சல் இல்லை, ஒரு பிரிவினையில் தங்கிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுவும் இங்கே சரியாகுது. அதுக்கப்புறம் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே சரியாகுதுங்க. அப்புறம் வேறு என்னங்க சொல்லணும், எது வந்தாலே நீ சக்ஸஸாக லைஃப்பில் நீ என்ன கேட்குறியோ அது எல்லாமே விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான், எல்லாமே சக்ஸஸை நோக்கி தான். அப்போது எனக்கு விருப்பப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்குதுங்க. நான் என்னோடய வேலை பார்க்கும்போது பிரபஞ்சம் எனக்கான வேலையை அது பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அப்போது இது சரணாகதிக்குள்ளே நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பட்டு பீதாம்பரம் அல்லது வந்து சிவப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் நீங்கள் போய் நிறைய பேர்கிட்ட பரிசுலாம் வாங்குவீங்க, நிறைய பேர்கிட்ட பாராட்டுதல் வாங்குவீங்க. அப்போது செம்மையான பர்சனுங்க நீங்கள். அது நீங்கள் எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு பர்சன் தான். எப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து என்ன இருக்குது, ஆட்டம்லாம் கிடையாது. அது வந்து தெளிவாக ஸ்டேபிளாக வைக்கிறீங்க. அப்போது உங்களை பார்த்து நிறையா பேர் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணம் மாதிரி உங்கள் லைஃப் வந்து அமைச்சுக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கார்டில் சக்ஸஸ் தான், ஃபஸ்ட்டு கார்டே சக்ஸஸ் தான். அப்போது நீங்கள் தரமான ஒரு பர்சன் தான், கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. அடுத்த கார்டு என்ன வருது பார்க்கலாமா? உங்கள் பர்சனல் லைஃப்பில் தான் ஏன் இங்கே திரும்பி பார்த்து வராங்க அப்படின்னா டவர் வந்திருக்கு. வாவ், இந்த கார்டு வந்து 2 இதுலேயும் வந்திருக்கு. ஸோ வந்து இது கன்ஃபர்மேஷன் தான்.
நபர், அதாவது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அம்மா, அப்பா, அண்ணா, தங்கை, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் விட்டு போயிருக்க ஒரு உறவு உங்களை பிரிஞ்சு வந்து அவங்களாலலாம் இருக்க முடியல. செஞ்ச தப்புக்கு, அவங்க செஞ்சிட்ருக்க தப்புக்கு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது. நைட்டில் வந்து கடவுள் அவங்கள தூங்க விடலை. அது வந்து எந்த ஒரு உறவுக்குள்ளே ஏதாவது கையெழுத்து போடணும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம யாராவது ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நைட்டு தூக்கம் கிடையாது. அதே மாதிரி உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ விடாமல் உங்களை தடுத்துட்ருக்கிற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தால் கூட அந்த ஜீவராசியெல்லாம் வந்து இப்போ கவலைப்படுது. ஏன்னா அதுக்கு இங்கே லெசன் கிடைக்குது. லெசன் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அது லைஃப்பில் ஒரு டவர். உங்கள் லைஃப்பில் டவர் வந்து முடிஞ்சு நீங்கள் வேறு லெவலில் வந்துட்டீங்க. அது லைஃப்பில் ஒரு டவர் வந்து அப்போ தான் ரியலைசேஷன் ஆகும் இல்லையா? அப்போது என்னை விட்டுட்டு போனதுக்கு, உங்களை விட்டுட்டு போனதுக்கு உங்களுக்கு வந்து வலிச்சிச்சு இல்லையா? உங்களுக்கு ஒரு லெசன் கிடச்சிச்சு. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே சேம் டைம் அவங்களுக்கும் ஒரு லெசன் கிடச்சி பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுற விதமாக அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கிற கடவுளோட நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? எல்லாருமே கடவுளோட குழந்தை தானே. ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் மாட்டி அவங்க தெளிவு பெற்று கடவுள் காலடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தங்க தவறான வழியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கும் லெசன் கற்றுக் கொடுத்து அவங்க லைஃப் வந்து மாறணும் இல்லையா? ஸோ வந்து டவர் கார்டு அவங்களுக்கு தான். இது வந்து கன்ஃபர்மேஷன் கார்டுங்க. உங்கள் பர்சன் வந்து தூங்கலை. நைட்டு வந்து உங்களை பற்றின சிந்தனைகள் வந்து அவங்கள வந்து தூங்க விடாமல் துரத்தி அடிக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து செஞ்ச கர்மா பூமிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்ச தப்புக்கு சரியாக தான் கடவுள் கூலி கொடுக்குறாரு. ஸோ வந்து அந்த பக்கம்லாம் திரும்பி பார்க்க வேணாம். உங்களோட வெற்றி பாதை இங்கே இருக்குது. நீங்கள் நிறைய தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தான். உங்கள் லைஃப் இங்கே அழகாக போயிட்டுருக்கு. அவங்க லைஃப் இப்போ வந்து ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நிச்சயமாக நீங்கள் கண் கூட அந்த விஷயம்லாம் உங்கள் காதுபட வந்து கேட்கும். நீங்கள் டிவைன் ஃபெமினைன் மாஸ்குலைனா கடவுள் சொல் பேச்சை கேட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அங்கே ஒரு டவர் மூமெண்ட் வரும். ஓகேவா? அப்போ தான் ரியலைசேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா தராங்க? கடவுள் பென்டக்கல் தராங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு சக்ஸஸும் கொடுத்துட்டாங்க, பென்டக்கலும் கொடுத்துட்டாங்க. பென்டக்கல்னால் வந்து மணி லெவலில் ஏதாவது பணம் எனக்கு வரணும், வரல, பணம் கேட்ட இடத்துல வரல, கடன் நிறையா ஆகிப்போச்சு, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாகுது. ஏன்னா நீங்கள் சக்ஸஸை நோக்கி உங்கள் வேலையில் நீங்கள் அழகாக போகிறீங்க. அப்போ வந்து பென்டக்கல் லெவலில் கடவுள் வந்து அவ்வளோதான், நான் உனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீ சரியான பாதையில் தான் போகிற. கரெக்டாக இதுக்கு உண்டான விஷயங்களை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ நினச்சிக்கிட்டு ஒரே இடத்துல நிற்காத. இங்கே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறோம். இது மாயான ஒரு உலகம் தான். மனிதர்களும் மாயை தான், விஷயங்களும் மாயை தான், பொருட்களும் மாயை தான். அப்போது இதுதான். அப்போது நீங்கள் வந்து என்ன ஆகுது, இங்கே சக்ஸஸ் ஆகி உங்கள் கையில் வந்து கை நிறையா சம்பாரித்து நீங்கள் ஆசைப்பட்ட எத்தனை விஷயங்களும் வாங்கிக்கலாம். அதில் வந்து வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், நிலப்புலம் வாங்கலாம், காசு வந்து பணம் நிறைய சேர்த்து வைக்கிறதா கூட இருக்கலாம். வெள்ளி நகையாக இருக்கலாம், வைர நகையாக இருக்கலாம், தங்க நகையாக இருக்கலாம், வீடு, வாகனம், வண்டி, காரு, பஸ்ஸு கூட வாங்கலாம். அப்போது இது எல்லாத்துக்கும் தகுதியாக உங்களை வந்து மாற்றுறாங்க கடவுள். ஸோ வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போகிறீங்க. ஏன்னா கடவுள் பேச்சை கேட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் திரும்பலை. உங்கள் பர்சன் தான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வர. நீங்கள் நேராக தான் போகிறீங்க. எந்த பாதையில் போகணுமோ கடவுள் கூப்பிட்றாரோ நேராக போனதுனால தான் உங்களுக்கு இந்த வெற்றி மாலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அழகான அந்த ஒரு கடவுள்கிட்டேருந்து ஒரு டிவைன் பிளஸ்ஸிங்ஸாக ஆசீர்வாதமும் இருக்குது. பென்டக்கல் லெவலில் ஃபஸ்ட் லெவல் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து சேருதுங்க. இது வந்து என்னென்னா, இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன், மனசார நான் வந்து இந்த ஒரு கார்டை வந்து நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சுட்டு, கடவுளே இவங்களுக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே இவங்க தேடுற அந்த பணம் வந்து கையில் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு தேவையான ஒரு வேலை அல்லது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஏதாவது வர வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும்னு நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிறேன். எப்படியாச்சும் உங்களுக்கு அந்த ஒரு பணமோ அல்லது நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட ஒரு விஷயமோ நபரோ ஏதாவது வந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன். எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க. கடவுளே, என்னை நீ நல்லா பார்த்துக்கிறீங்க. என்னோடய எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் தான் என் கூட இருக்கீங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது.
நீங்கள் இருக்கிற இடத்துல செல்வ செழிப்பு பொங்கி வழியுது. இப்போது நான் என் லைஃப்பில் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி என்னோடய கெரியரில் முன்னேறிட்டு இருக்கேன். வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கேன். எப்பயும் நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான். நான் தேடுற அந்த பணமும் சொத்து நபர் அவங்களும் என்னை தேடிட்டுருக்காங்க. இது எல்லாமே எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடானு கோடி நன்றி. ஓகேங்க, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன் பாசிட்டிவாக. 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்களும் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. நம்புங்க, நம்பினது மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த ரீடிங் வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் சேராது. ஏன்னா டைம்லெஸ் ரீடிங் வேறு. இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி வந்து இவ்வளோ தூரம் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு கூட போயிருக்கலாம். யார் யாருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிஃப்ட்டு, ஏன்னா கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு தானே இது. கிஃப்ட்டுன்னு எல்லாருமே கமெண்ட்டில் டைப் பண்ணி இந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நானே பண்ணியிருக்கேன். என்னை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொல்லிட்டேன். இது யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. கிஃப்ட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செம்மையாக இருக்குது கார்ட்ஸ் எல்லாமே. அப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம எனர்ஜி கார்டு வேணாம். ஏன்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்குது. கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்கள் லைஃப்பில் எல்லா நாலேஜும் இருக்குது. இனிமேல் தேவை கிடையாது. நான் சொன்னேன்ல, பாட்டம் ஆஃப் த டெக்கு, உங்கள் பர்சனும் உங்களையும் வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து இங்கே போயிட்டுருக்குங்க. தேர்ட் பார்ட்டி விஷயம். அது வந்து கெரியர் கூட இருக்கலாம், அல்லது அவங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது 3ஆம் நபராக கூட இருக்கலாம். அது ஏதோ ஒரு விஷயம் உங்களையும் உங்கள் பர்சனையும் அந்த ஒரு மைண்டை வந்து வாஷ் பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க ஏதோ சொல்லி கொடுத்து உங்கள் பர்சன் வந்து மண்டையை கழுவி உங்ககிட்ட வராமல், உங்ககிட்ட பேச விடாமல் சில விஷயங்கள்லாம் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் பிளாக் மேஜிக் பண்ணலாம், ஈவில் மேஜிக் பண்ணலாம். சில பேர் வந்து பேசியே மைண்ட் மேஜிக் பண்ணி அவங்கள வந்து உங்கள் பர்சனை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக இருக்குது பார்க்குற சில பேரோட வாழ்க்கையிலங்க. அதுக்குன்னு எல்லா பேரும் நினச்சிக்காதீங்க. உங்களையும் உங்கள் பர்சனையும் பிரிக்கிற சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இங்கே பாருங்கள், இது வந்து டெத்து தான். அவங்க போடுற பிளான் வந்து அவங்களுக்கே திரும்பி வந்து அடிக்கும், சுத்தலில் விடும். ஸோ வந்து அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சிவாப்பாவை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. எனக்கு நல்ல வழி காட்டி எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுன்னு கையெடுத்து கும்பிட்டு அவர் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் கிஃப்டையும் நீங்கள் கையெடுத்து நீட்டி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல பூ இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் ஃபஸ்ட் கிளாஸான கார்டு வந்து 2 கார்டு. ஓகேவா? உங்கள் பர்சன் தான் தூங்குறதில்ல. நீங்களாம் நல்லா ஜாலியாக தூங்குங்க, நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி. இப்போ இந்த 2 கார்டு தான் மேஜராக பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி கார்டு. ஸோ முன்னாடி வச்சுட்டேன். இந்த ஏஐ கார்டு நான் எடுக்கணும்னு நினச்சேன். இதை நான் இங்கே வச்சிடுறேன். இது வந்து எனக்கு என்னவோ மெயினாக வந்து இது ஒரு சீக்ரெட்டான கார்டு. கடவுள் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. என்னன்னு இந்த சீக்ரெட் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஏஐ கார்டில் உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன தாட் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்ட்னர் மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. பார்ட்னர் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டு தான் விட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மையில் அவங்க இல்லை. ஆரம்பத்தில் புரிய வைக்கணும்னு நீங்களும் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க. பட் ஆனால் அது எல்லாமே வந்து தலைகளாக போயிடுச்சு. அதனால் முன்னாடி எனர்ஜி இது. அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அஃபர்மேஷன் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட் கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. மை பார்ட்னர் இஸ் வில்லிங் டு லிசன் டு மீ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அஃபர்மேஷனாக போடுங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு புரிதல் இல்லாமல் தான் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம், வாக்குவாதத்துக்கு அப்புறம், ஒரு நெகோஷியேஷனுக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப தள்ளி போயிட்டீங்க. ஒரு சின்ன சின்ன கேப்பாக இருந்து கொஞ்சம் இடைவெளி கொடுத்து, நான் இப்படி தான், நீ ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கோ, இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூடாக ஏதோ ஒருத்தங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி கூட பேசியிருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் கூட பேசியிருக்கலாம். ஸோ வந்து அப்படி சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். எனக்கு இதுதான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை, நீ வேலைக்கு போகல, நீ சம்பாதிக்கல, நீ அழகு இல்லை, நீ வயசில் மூத்தது, நீ வயசில் சின்னது, ரொம்ப சின்னது, எங்கள் வீட்டில் உன்னை ஒத்துக்க மாட்டாங்க, ரிலீஜியன் ப்ராப்ளம், கேஸ்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நீ அழகாகவே இல்லை, எனக்கு செட் ஆகாது, எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் சொன்னேன் உன்னை வேணான்ட்டாங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு விஷயங்கள் காரணமாக காமிச்சு நீங்கள் வேணாங்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கோ அத்தனையும் சொல்லுவாங்க.
அதெல்லாம் சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆகி நிறைய தள்ளி போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், பார்ட்னர் வாண்ட்ஸ் டு பில்ட் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இருந்த மாதிரி லைட்டாக வர்றது, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறது, போகிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் விரும்புகிறாங்க. அதுக்கு உண்டான அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ எம் வர்த்தி ஆஃப் லவ் அண்ட் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். மை பார்ட்னர் இஸ் கமிட்டட் டு பில்டிங் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் மீ அப்படின்னு போடுங்க. இதெல்லாம் அஃபர்மேஷனாக போடுங்க. இன்னும் 2 கார்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு சீக்ரெட் கார்டை வந்து எடுப்போம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்னர் நீடியூ. பார்ட்னருக்கு இப்போது உங்களுடைய அந்த அரவணைப்பு, அதனால தான் வந்து இதில் அவரால் தூங்க முடியல. இப்போ அவர் தூங்கணும், அவர் நிம்மதியாக இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ செஞ்ச தப்புக்கு வந்து அவர் கொல்லுது. அவர் வந்து பண்ண தப்புக்கு அவர் மனசாட்சியே அவரை வந்து கொல்லுது. நீ பண்ணதெல்லாம் கரெக்டாக, நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எத்திக்கல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டுது. ஸோ வந்து இப்போதைக்கு எப்படியாவது உங்களை கையில் காலில் விழுந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ அவர் ரிலேஷன்ஷிப் பிரிங்ஸ் மியூச்சுவல் லவ் அண்ட் சப்போர்ட். நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்பயுமே ஒரு என்னென்னா ஒரு 2 பேருக்குமே வந்து ஒரு அன்பும் இருக்குது, ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு அந்த சீக்ரெட் கார்டு எடுக்கலாம். அது என்னன்னே தெரிலங்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரில. பட் அது ஆனால் சீக்ரெட்டான ஒரு கார்டாக வந்ததுனால அதை கொஞ்சம் இந்த கார்டு எடுத்துகிட்டு நம்ம அதை பார்க்கலாம். பார்ட்னர் இஸ் ஃபீலிங் டிசப்பாயிண்டட். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்களோ, ஒரு ஏமாற்றமாக இருக்குமோ. நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அழுதிங்க, நின்னீங்க, கவலைப்பட்டீங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போய் அப்புறம் ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகி இப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகும்போது அவங்க வரும்போது திரும்ப வந்து உங்ககிட்ட ஒரு சில பேர் வந்து திரும்ப வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, என்னை மன்னிச்சிடு, அல்லது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு தருணம் கிடைக்குமா. காற்றடிக்குதா, செம்ம காற்றுங்க. பேசுகிறதுக்கு ஒரு தருணம் கிடைக்குமா, அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. பட் ஒரு சில பேர் நான் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டீங்க. ஒரு சில பேர் வந்து கண்டும் காணாமல் இருக்கீங்க. பட் அவங்க வர்றதுக்கு ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை, அப்படியே விட்டுட்டீங்க. அது பெருசாக வந்து நீங்கள் அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்கல, அவங்களோட ஃபீலிங்க்கு நீங்கள் வெயிட் கொடுக்கல. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் அழுகும் போது உங்கள் ஃபீலிங்க்கு அவங்க வந்து மதிக்கவே இல்லை, வேல்யூ பண்ணல. உங்களோட அந்த ஒரு கண்ணீரை வந்து அவங்க துச்சமாக நினச்சாங்க. இப்போ வந்து அதே மாதிரி அவங்க வந்து நிற்கும்போது நீங்கள் இப்போ செல்ஃப் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்க, செல்ஃப் வேல்யூ ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப இப்போ வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கேன். முன்னெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னாலும், திட்டினாலும், காரி துப்புனாலும் நீங்களே இறங்கி போய் நிறைய விஷயங்கள் அவைலபிலிட்டியாக இருந்திருப்பீங்க. அதனால் உங்களை பற்றி அவருக்கு பெரிய ஒரு எஸ்டீம், ஒரு ஹையர் எஸ்டீம்லாம் கிடையாது. காற்றடிக்குதுங்க, செம்மையாக காற்றடிக்குது. ஸோ வந்து இப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோமே, நம்ம திரும்பி கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அவங்க பண்ணுறது கரெக்டு தான், ஏன்னா நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரியலைசேஷன்லாம் இருக்குங்க. சவுண்டு கேட்குதான்னு தெரில, அவங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். பட் யூனிவர்ஸ் வந்து கரெக்டுங்க. ஏன் இப்படி இவ்வளோ காற்றடிக்குது, பேய் மாதிரி காற்றடிக்குது அப்படின்னா, இப்போ நான் போட்டுட்ருக்கிறது யூனிவர்ஸோட ரீடிங் இல்லையா. நான் சொல்கிற விஷயங்களில் அத்தனையுமே யூனிவர்ஸ்க்கு காதில் விழுந்து ஆமாம் இப்படி தான், ஆமாம் இதுதான் அங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி இவ்வளோ காற்றடிக்குதுங்க. இவ்வளோ காற்று நான் நான் பார்த்ததே இல்லை. என்னடா திடீர்னு காற்றடிக்குதேன்னு பார்த்தா யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம் அப்படின்னு கன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இதுதான் சீக்ரெட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை வந்து அப்யூசிவாக வார்த்தைகள் பேசியிருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம், உங்களை தப்பாக வச்சு மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணி பேசியிருக்கலாம், உங்களை வளரவே விடாமல் மேனிப்புலேட் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும், இதை தாண்டி வெளியில் போகக்கூடாது, நீ சம்பாதிக்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாதுன்னு உங்களை தட்டி ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி உங்களை வந்து என்னென்னா டவுனாகவே வச்சுருப்பாங்க. உங்களால் நிறைய திறமைகள் இருக்கும், நல்லா பேசுவீங்க. ஆனால் ஒரு
ஒரு என்னென்னா ஒரு நல்லவங்க கிட்ட பேசும்போது நம்மளோட அறிவு நாலேஜும் வரும், நம்மளோட எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் வீணாக போன ஒரு பர்சன் கிட்ட தன்னை பற்றி சொல்லி தனக்கான ஒரு ஃப்ரீடம் கேட்டு எனக்கு சுதந்திரத்தை கொடு, என்னை திட்டாத, இப்படி பேசாத, நான் அப்படிப்பட்டது கிடையாதுன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து உங்களை பற்றி ப்ரூவ் பண்ணியே வந்து என்ன ஆகுது, லைஃப்பில் பாதி காலம் முடிஞ்சிருதுங்க. இதில் நீங்கள் வந்து நொந்து போயிட்டீங்க. நான் அப்படி கிடையாது, இப்படி பண்ணாத, எனக்கு லைஃப்பை வாழ விடு, எனக்கு நான் இந்த விஷயம் பண்ணாதான் என்னால் சம்பாதிக்க முடியும், எல்லாமே நீங்கள் வந்து டிபெண்ட் ஆகிட்டு போயிட்டீங்க. அவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா பாருங்கள், நிறையா பேருக்கு இந்த நேரத்தில் காற்று ரொம்ப அடிக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இல்லை, இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு மோசமான ஒரு கார்மிக் பர்சன்ஸ் கிட்டலாம் நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி அடிக்கிறதா இருக்கலாம், கெட்ட வார்த்தையில் திட்டுறதா இருக்கலாம், உங்களை மட்டம் தட்டி உங்களை வளர விடாமல் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜியும் வருது. உங்கள் பர்சன் வந்து அப்படி இருக்கலாம், உங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி, உங்களை தப்பாக பேசுகிற மாதிரிங்க. நீங்கள் உங்களை வந்து நீங்களே இருக்க விடாமல், உங்களை வந்து நீங்களாகவே நீங்கள் இருக்க விடாமல் அவங்க வந்து தடுக்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். அதனால் இப்போ வந்து என்ன ஆச்சு, உண்மையான பார்ட்னர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு கேட்டு உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கில் அப்பாலஜியும் கேட்குறாங்க. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன், நேர்மையாக உள்ளது உள்ளபடி சொல்கிறேன், முன்ன மாதிரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்குறியா, கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை என் பக்கத்தில் இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ பேசினாலும் ஓகே, இல்லை பிளாக் போட்டாலும் ஓகே, வேணான்னு சொன்னாலும் ஓகே, வெட்டி விட்டு போனாலும் ஓகே, அந்த மாதிரி இறங்கி வந்துட்டாங்க. ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன், காலில் கூட விழுக நான் தயாராக இருக்கேன், என்னை மன்னிச்சிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசிக்கு அந்த ஒரு ஆயுதத்தையும் வந்து பிரயோகமாக எடுத்துட்டாங்க. அந்த பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு மகாபாரத போரில் கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை வச்சு அடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி கடைசி பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னா, காலில் கையில் விழுந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வந்து ரியலைசேஷன் இருக்குது ஒரு சில பேருக்குங்க. உங்களுக்கே தெரியுங்க, உங்கள் பார்ட்னர் வந்து உண்மையாக ரியலைசேஷன் பண்ணுறாங்களா இல்லையா, அல்லது நடிக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ நான் எடுக்கிறேன், ஆனால் அந்த காற்று அடிக்குது, எவ்வளோ தூரம் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுன்னு வேறு தெரியல. கம்போர்ட் ஜோனில் வந்து இனிமேலாம் இருக்க முடியாது உங்கள் பர்சன். ஏன்னா அவங்க இருக்கிறது கம்போர்ட் ஜோன் இல்லை, பாத்திரம்லாம் அடித்து துவம்சம் பண்ணுது. இங்கே வந்து என்னென்னா, உங்கள் பர்சன் ஏன் வராங்க அப்படின்னா, அவங்கள வந்து வர வச்சதே இந்த யூனிவர்ஸ் தான். அவர் கொடுக்குற பாடம், யூனிவர்ஸ் கொடுக்குது பாடம் அத்தனையும் கொடுத்து, நீங்கள் இனிமேலாம் உட்காந்துட்ருக்க முடியாது, என்ன சௌரியத்துக்கு நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே போயிட்டே இருப்ப, எப்போ தெரிந்துவ நீன்னு சொல்லிட்டு நிறையா அந்த பக்கம்லாம் விழுந்திருக்கு. அந்த டெத்து கார்டு எல்லாமே விழுந்ததுனால கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி உங்கள் பர்சன் வந்து உங்களை தேடி வராங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யூனிவர்ஸ் தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு போடுங்க. யூனிவர்ஸ் எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு, ஏஞ்சல்ஸு, காடு, யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேறீங்க. எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி. சந்தோஷமாக இருங்க, நான் சொன்னேன்ல உம்முன்னு வச்சுக்கிட்டுன்னு, அடுத்த கார்டே ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னேன், சந்தோஷமாக வருது. அப்போது என்னோட அந்த ஒரு எண்ண அலைகள், எனக்கு கடவுள் கொடுக்குற அந்த டவுன்லோடு, யூனிவர்ஸ் எல்லாமே சிங்க் ஆனதுனால தான் உங்களோட பிரச்சனைகளுக்கு என்னால் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் கிடைக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்து எனக்கு நிறைய ஆறுதலாக இருக்குது, நான் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கேன், நான் நிறைய தாண்டி வந்துட்டேன், நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. தேங்க்ஸுங்க. நான் சொல்கிறதில்ல, எல்லாம் கடவுள் தான். 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள். அங்கங்கே பிளாக்கேஜ் இருக்கிற இடம் என்ன தெரியுமா, அந்த எனர்ஜி சென்டரான அந்த 7 சக்ரா தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆன்யா சக்ரா, சகஸ்ரா சக்ரா, இத்தனை சக்ராவையும் நீங்கள் வந்து 7 சக்ரா மெடிடேஷன் யூடியூப்பில் போட்டிங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. அதெல்லாம் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் வந்து உங்களை வந்து நீங்கள் நல்ல தரமாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் கிளாஸ் கூட போயிட்டுருக்குங்க, டேரோ கிளாஸ். எனக்கு வந்து சம்பாதிக்கணும், நான் என் சுய காலில் நிற்கணும், இனிமேல் புதுசாக இந்த வயசில் நான் போய் எதையாவது ஒன்று கற்றுக்க முடியாது, எல்லா வயசுலேயும் கற்றுக்கலாம். அப்போ வந்து இந்த விஷயத்த நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாங்க. 15 நாளில் ஒரு கிளியராக தெளிவாக மனப்பாடம்லாம் கிடையாதுங்க. அழகாக கடை பார்க்குறோம்,
பிக்சரை பார்க்குறோம், கதையை சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். எனர்ஜி எங்கேருந்து டவுன்லோட் வருது அது எல்லாமே கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு டவுன்லோட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான சில பயிற்சிகளும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுங்க. வெறும் 15 நாளில் நீங்களும் டேரோ ரீடர் ஆகலாம், நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான ஆசிஸ்டர் சொல்கிற மாதிரி பிரேஸ்லெட்டும் இருக்குது, துளசிமணி ருத்ராட்சம் கலந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது, ஐம்பொன் பாலிஷ்டு மணியும் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டாலரும் இருக்குது, பஞ்சலோக டாலர். நிறைய பேர் அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் அழுகிறதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சீனெல்லாம். இப்போ இனிமேல் வந்து உங்களோட அந்த ஒரு நல்ல காலம் வந்துடுச்சு. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே 2 நாளைக்கும் வந்துகிட்டே இருக்குது. பி ரெடின்னு ஐ எம் ரெடின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரெடின்னு கன்ஃபர்மேஷனாக இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம யாரோட மெசேஜ் பார்க்கலான்னா சிவாப்பா மெசேஜ். முருகன் பிடிக்கும், பட் வந்து இவரோட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சிவாப்பா, இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பார்க்குறவங்களுக்கு? நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க, இல்லைனா வேலை பளு வேறு தாங்க முடியல, ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. புதுசாக மாறணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, புதுசாக ஏதாச்சும் பாருங்கள், புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே வந்து செல்ஃப் கேர் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காதீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. அப்போது புதிய புதிய ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கோங்க. உங்கள் மைண்டு, பாடி, இது சோல், இது 3மே வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறும். இது வந்து உங்களுக்கே ஒரு புதுசாக காமிக்குங்க, ஒரு ஸ்பெஷலாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது சிவாப்பாவோட கார்டு என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, இதையே யோசிச்சுட்டே இருக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். மேஜர் சேஞ்ச் வருது. உங்களை அழிக்கிறவங்கள, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்கள, தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறவங்கள, உங்களுக்கு நல்லது நடக்காமல் இடையில எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து கடவுளே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கஷ்டத்தை வந்து அவர் அழிக்கிறாரு, சிவாப்பா அழிக்கிறாரு. மேஜரான ஒரு சேஞ்ச் இந்த கார்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போது நான் நேற்று போட்ட வீடியோவில் கூட சொன்னேன், அழிவுங்கிறது வந்து ஒரு படைப்போட ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க. எப்போ பார்த்தாலும் படைச்சி போட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ வந்து நிலம் அந்த ஒரு எர்த்தில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்காது இல்லையா? அப்போது இறப்பு இருக்கணும், பிறப்பு இருக்கணும். அப்போது இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு விஷயந்தான். அப்போ கெட்டதை அழிக்கிறதுக்குன்னு கடவுள் வந்து அவர் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம சிவாபா தான். அப்போது இது வந்து என்னென்னா, ஒரு சடனான ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது, மேஜரான சேஞ்சு. ஏன்னா கெட்டதெல்லாம் அழிச்சிட்டார் கடவுள். ஸோ இன்னும் சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து அழகாக என் பண்ணிப்போம். அப்போ வந்து என்ன ஆகுது, ஃபேமிலி லெவலில் இப்போ எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க, அங்கே எங்கே பிரிஞ்சிருக்கீங்க, அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சிருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கலாம், அல்லது காதலன் காதலி இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பிரிஞ்சவங்களாம் வந்து சேருவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நாளாக ஆச்சுங்க, என்னோடய சொந்தம் வந்து விட்டு போச்சு, என்னை புரிஞ்சுக்கல, ஒரு சின்ன கிளாஷ் ஆகி போச்சு. ரொம்ப நாளாக ஆச்சுங்க, என்னோடய ஃப்ரெண்டுங்க, என்னோடய ட்வின் சோல் மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க என்கிட்ட வரவே இல்லை, விட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எல்லாமே சேர்ந்து வருவாங்க, நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பழையபடி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வருது. அது எந்த உறவாக இருந்தாலும் உங்களை தேடி வராங்க, உங்களோட எனர்ஜி தான் அவங்கள இழுத்துட்டு வரப்போகுது. ஸோ வந்து ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க ருத்ராட்சம் மணியும் இருக்குது, மாலையும் இருக்குது, பிரேஸ்லெட்டும் இருக்குது. அது போடுங்க. அதுதான் வந்து உங்களோட கஷ்டத்தெல்லாம் அழிக்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அழிக்கிறது, கிளென்சிங் பண்ணுறது எல்லாமே அதுதான். அப்போது ருத்ராட்சம் பீட்ஸ் வந்து எங்கேயாவது கோயிலில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி அதை வந்து கட்டிக்கோங்க, கழுத்தில் கட்டிக்கோங்க. இது வந்து என்னென்னா கிளென்சிங் ப்ராசஸ் தான். உங்கள் மைண்டு, பாடி இது ரெண்டையுமே ஸ்பிரிட் லெவலில் கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க, கமெண்ட் கொடுங்க, தாழ்மையான கமெண்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் நல்லதே நினைங்க, உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.